வயதான முதியோர்கள், அப்புறம் யங்கஸ்டர்னு எடுக்கிறாங்க. அது மாதிரி ஹேண்டிகேப் பர்சனுக்காக நம்ம இந்த வண்டி புதுசாக நாங்கள் தயாரிச்சிருக்கோம். என்னன்னா பாதுகாப்பாக இருக்கும். தண்ணியிலே பேட்டரி முழுங்கினா கூட வெடிக்காது, எதுக்கு அடிக்காது, பயம் இல்லாமல் போகலாம், பாதுகாப்பானது. அதனால தான் நாங்கள் வந்து எங்கள் பிராண்டுக்கு வந்து லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட் போட்டு நாங்கள் பேட்டரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது 100லேருந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ஓட்டிக்கலாம். சிட்டிக்குள்ளே பெருசாக ஒரு லக்கேஜ் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா 200 கிலோ வரைக்கும் ஸ்டோரேஜ் இந்த இடத்துல ஏற்றிக்கலாம். வீடியோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது, ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறோம். இந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஒரு ஷாப்பிங் திடீர்னு ஹைவேஸில் போகும்போது சூப்பர் மார்க்கெட்டை பார்க்குறீங்க, வண்டியை நிப்பாட்டுறீங்க, பையை எடுத்துகிட்டு போகல, வீட்டிலேருந்து பேக் எடுத்து வரல, அப்படிங்கும்போது வாங்கி இதில் ஃபில் பண்ணிவிட்டு எடுத்து போட்டு உட்காந்து தண்ணி கிண்ணி கசியாது, தண்ணி கிண்ணி எதுவும் கசியாது. நீங்கள் மலையில் எவ்வளோ பெரிய ரெயின் அடித்தாலும் இந்த தண்ணி ஒரு ட்ராப் கூட உள்ளே வராங்காது. இந்த வண்டியோட ஸ்பீடு எல்லாம் எவ்வளோ? ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 35 to 45 கிலோமீட்டர். ஓகே. வண்டியை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் மேஜர் சர்வீஸ்க்கு எதுவும் இருக்காதுங்க. இது ஜீரோ மெயின்டெனன்ஸ் சர்வீஸ். ஜீரோ மெயின்டெனன்ஸுங்கிறது என்னன்னா ஏன் நல்லா தெரிஞ்சு எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் வருது. இவ்வளோ வசதிகள் கொண்ட இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு எலக்ட்ரிக் 3-வீலர் ஸ்கூட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கூட்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த ஷோரூமோட மேனேஜரான திரு வினோத்குமார் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம எல்லா கேள்வியிலும் முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்கூட்டரோட அடிப்படையான வசதிகள் என்னென்ன? பேசிக்காக நம்ம இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா யாருக்கு பயன்படுறதை முதல் சொல்லிடுறேன். ஏஜ்டு பர்சன் இருக்காங்களே, வயதான முதியோர்கள், அப்புறம் யங்கஸ்டர்னு எடுக்கிறாங்க, அது மாதிரி ஹேண்டிகேப்ஸ் கஸ்டமர், அவங்க இந்த மாதிரி பர்சனுக்காக நம்ம இந்த வண்டி புதுசாக நாங்கள் தயாரிச்சிருக்கோம். ஆமாம், சீட்டு அகலமாக இருக்கிறது, கம்ஃபர்டபுளாக உட்காரதுக்கு. ஒரு வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏறி அவங்க யாரோட துணை இல்லாமல் ஏறி ஒரு ஷாப்பிங் போகிறதுக்கு, வெளியில் போகிறதுக்கு இந்த வண்டி பயன்படும். அது பாதுகாப்பும் இருக்குது. ஏன்னா மற்ற இப்போ 2-வீலர்லாம் போகிறோம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வழியில் ஒரு குறுக்க ஒரு நாய், குறுக்க ஒரு மாடு கீடு ரோட்டை ஹைவேஸ் காப்போ சட்டனா 10 ஸ்டெப் பிரேக் அடிக்கிற மாதிரி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வண்டியில் அந்த மாதிரி விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சேஃப்டியாக வண்டி அப்படியே நிற்கும். வண்டி இது ஒரு ஆட்டோ மாதிரி கம்ஃபர்டபுளாக போகலாம். இந்த வண்டியோட பேட்டரி எல்லாம் பேட்டரி பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட் பேட்டரி கொடுக்குறோம் சார். இந்த 3 கிலோவாட் பார்த்தீங்கன்னா 60 AH 48 வோல்ட் பேட்டரி கெப்பாசிட்டி. இது லித்தியம் ஃபெரோஸ் ப்ராஸ்பெக்ட் பேட்டரி. இது லித்தியம் அயன், லித்தியம் லெட் ஆசிட்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம போக வேண்டாம். இது வந்து ஏன் ஃபெரோஸ் ப்ராஸ்பெக்ட் கொடுக்குறோம்னா, பேட்டரி வண்டி நிறைய பேருக்கு வந்து ஒரு ரூமர் கிளம்பியிருக்கு, ஃபயர் ஆயிரும், பேட்டரி வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் நிறைய பேர் பேட்டரி வண்டி வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட்டுக்கு என்னன்னா பாதுகாப்பாக இருக்கும். தண்ணியிலே பேட்டரி முழுங்கினா கூட வெடிக்காது, எதுக்கு அடிக்காது, பயம் இல்லாமல் போகலாம், பாதுகாப்பானது. அதனால தான் நாங்கள் வந்து எங்கள் பிராண்டுக்கு வந்து லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட் போட்டு நாங்கள் பேட்டரி சூஸ் பண்ணோம். ஓகே, 4 கிலோவாட்னு சொன்னீங்க. இந்த 4 கிலோவாட்டை நம்ம சார்ஜ் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும்? அதே மாதிரி இது எவ்வளோ தூரம் போகும்? இது பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் நம்ம சார்ஜ் எடுக்குங்க. வீட்டு கரண்ட்லேயே நம்ம போட்டுக்கலாம். இதுக்காக தனியாக நீங்கள் 3 பேஸ் கரண்ட்டோ இல்லை லைன் எடுக்கலாம் அந்த இதே கிடையாது. பிளக் பாயிண்ட் மட்டும் 15 ஆம்ப்ஸில் உள்ளதை பிளக் பாயிண்ட் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். நைட்டு நேரம் வந்து ஒரு 10 மணிக்கு மேலே எல்லாம் தூங்குற நேரத்தில் நீங்கள் போட்டு வச்சுட்டு படுத்தா கூட அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுவே பேட்டரி ஆட்டோ கட் ஆஃப் ஆகிக்கும். சார்ஜ் ஆகிட்டு அதுவே கட் ஆஃப் ஆகிக்கும். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பிளக் பாயிண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போதும் போல் நார்மலாக வண்டி எடுத்துகிட்டு ட்ரை பயன்படுத்தலாம். ஓகே, எவ்வளோ மைலேஜ் வரும்? மைலேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது 100லேருந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ஓட்டிக்கலாம். சிட்டிக்குள்ளே இப்போ ஹைவேஸில் போகிறாரு, ஊர் பக்கத்தில் இருக்கவங்களாம்னா அங்கே போகலாம். பட் என்னன்னா ஒரு சார்ஜர் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு போகிறது இல்லை. அங்கே இருக்கவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குன்னு கேட்குறேன். ஹைவேஸில் தான் 120 கொடுக்குது. இப்போ கிராமப்புற காலியாக இருக்கும்ல, அவங்களுக்குலாம் இன்னொரு 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்கும். அவங்க 130 அரௌண்ட் 130 135 கிடைக்கும் வரைக்கும் எடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வீட்டில் இதை நம்ம பயன்படுத்தி சார்ஜ் போடும்போது வீட்டோட கரண்ட் பில் அதிகரிக்க வாய்ப்புலாம் இல்லையா? அது கிடையாது. நம்ம வீட்டோட கரண்ட்டில் போகும்போது ஜஸ்ட் நான் 4 யூனிட் கரண்ட்டு தான் எடுக்கும். அந்த 4 யூனிட் கரண்ட்டுங்கிறது ஒரு யூனிட் வந்து 8 ரூபாய் வீட்டு கரண்ட்டு. 4 யூனிட்டுங்கிறது எவ்வளோ ஆச்சு? 32 ரூபாய் ஆச்சு. 40 ரூபா வச்சுக்கோங்க ரவுண்டா, அவ்வளோதான் செலவாகும். வீட்டு கரண்ட்டுக்கு 40 ரூபா தான். இப்போ இது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கரண்ட் சார்ஜ் போட்டோன்னா அதிகமாக எடுக்கிறனால ஐயோ கரண்ட் பில்லு ஓவர் ஆகுமா பயந்துக்கிட்டு
யார் உதவி கூட பண்ண மாட்டேன்றாங்க. அவங்களுக்காக நான் சொல்லக்கூடியது என்னன்னா, வீட்டு கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டரி வண்டியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கரண்ட்டு எடுக்காது. அது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே. அதே மாதிரி வந்து இதில் எவ்வளோ வெயிட் வரைக்கும் போகலாம்? வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் உட்காரக்கூடிய கேஜி. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ இருப்பீங்க? ஒரு 60 கிலோ 70 கிலோ 70 இருப்பீங்க. கிலோ. நான் ஒரு 70 கிலோ இருப்பேன். 2 பேர் போனால் ஒரு 140 கிலோ. அடிஷ்னலா ஒரு லக்கேஜ் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா 200 கிலோ வரைக்கும் ஸ்டோரேஜ் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். கீழே உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறோம். இந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஒரு ஷாப்பிங் திடீர்னு ஹைவேஸில் போகும்போது சூப்பர் மார்க்கெட்டை பார்க்குறீங்க, வண்டியை நிப்பாட்டுறீங்க, பையை எடுத்துகிட்டு போகல, வீட்டிலேருந்து பேக் எடுத்து வரல, அப்படிங்கும்போது வாங்கி இதில் ஃபில் பண்ணிவிட்டு எடுத்து போட்டு உட்காந்து தண்ணி கிண்ணி கசியாது உள்ள? தண்ணி கிண்ணி எதுவும் கசியாது. பரவாயில்ல. நீங்கள் மலையில் எவ்வளோ பெரிய ரெயின் அடித்தாலும் இந்த தண்ணி ஒரு ட்ராப் கூட உள்ளே வராங்காது. அந்த அளவுக்கு வடிவமைப்பு. அந்த ஸ்கூலில் கூட்டு போகிற பசங்கள்லாம் அழகாக கூட்டி போகலாம்ல? ஸ்கூல் தாராளமாக கூட்டு போகலாம். சின்ன குழந்தைங்களோட பேக்கு, அவங்க வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸு எல்லாத்தையும் இதில் வச்சுக்கிட்டு சீட்டை ஃபோல்டு பண்ணிக்கிட்டு அழகாக சில்ட்ரன்ஸ் ஏறி உட்கார வச்சுட்டு நம்ம டிரைவ் பண்ணி ஈஸியாக கூட்டு வரலாம். நீங்கள் ஒரு தண்ணி கேன் கொண்டு வர போறீங்க அப்படின்னா கூட அட் டைம்ல ஒரு 5-6 கேன் நீங்கள் இதில் ஒன்று தண்ணி கேன் நிரப்பிட்டு நீங்கள் ஒரு ஆளாக ஓட்டிட்டு வந்துடலாம். தாராளமாக கூட்டு வரலாம். நல்லா அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு வண்டியாக இருக்குது, எலக்ட்ரிக் வண்டி. நெக்ஸ்ட்டு வந்து சீட்டும் இதே மாதிரி இது கேட்க முடியுமா? இது பார்த்தீங்கன்னா சீட்டு இந்த இடத்துல நிறைய பேர் வராங்க. ஆக்சுவலி இந்த இடம் வந்து பேட்டரி ஸ்டோரேஜ் ஏரியா. ஓகே ஓகே. இங்கே தான் பேட்டரி ஃபிட் பண்ணுவோம். இதில் எங்கேயும் வைக்க முடியாது. இங்கே வந்து கண்ட்ரோலரு, மானிட்டர் எல்லாமே இங்கே தான் இருக்கும். உங்களுக்கு பேட்டரி நாங்கள் இங்கே ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சீட்டை நீங்கள் பண்ணிவிட்டு லாக் போட்டுக்கலாம். பேக்கில் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏறி உட்காந்து ட்ரைவ் பண்ணலாம். சரி ஓகே. இந்த வண்டியோட ஸ்பீடெல்லாம் எவ்வளோ போகும்? ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 35 to 45 கிலோமீட்டர்ஸ். ஓகே. இப்போ அதுவே 45 போது ஹைவேஸ் போகும்போது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம ட்ரைவ் பண்ணி கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணி போகலாம். பிரேக் எல்லாம்? பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீலுமே வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கோம். டிஸ்க் பிரேக் சேஃப்டிக்காக. சடன் ஏதோ ஒரு திடீர்னு பிரேக் அடிக்க அப்ளை பண்ணும்போது ஸ்கிட் ஆகக்கூடாது, ரோட்டில் மழை தண்ணியெலாம் நிற்கும், அப்போ வந்து டயர் தேயக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கீங்க. லைட்டாக அப்ளை பண்ண போது டிஸ்க் சடனாக நிற்கும் வண்டி. ஓகே. வண்டியோட பேட்டரிக்கெலாம் உங்களுக்கு ஏதாவது வாரண்டி கேரண்டி இருக்கா? வண்டிக்கு எதுவும் வாரண்டி இருக்குங்க. பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரிக்கு பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்கும். நாங்கள் கொடுக்குற பேட்டரியில் கம்ப்ளைண்ட் ஏதாவது, நீங்கள் பேட்டரி எனக்கு ஒர்க் ஆகல, ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகுது, பேட்டரி சார்ஜ் ஏறலை, எந்த இஷ்யூ வந்தாலும் எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணால் போதும், நாங்கள் உங்கள் இடத்துக்கு வந்து பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்து உதவி பண்ணி கொடுத்து. சரி, பேட்டரி பண்ணி கொடுத்துருங்க. வண்டியை சர்வீஸ் விடணும் அப்படின்னா எங்கே விடணும்? இதில் மேஜர் சர்வீஸ்க்கு எதுவும் இருக்காதுங்க. இது ஜீரோ மெயின்டெனன்ஸ் சர்வீஸ். ஜீரோ மெயின்டெனன்ஸுங்கிறது என்னன்னா, ஏன் நல்லா தெரிஞ்சு எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் வருது, பேட்டரி வண்டி வாங்கிட்டு போகிறோம், இதை பற்றி தெரியாதவங்க, அதுக்கு அவங்க நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு புதுசாக வாங்குறாங்க, அவங்களுக்கு தெளிவுபடுத்தணுன்றது நம்ம கடமை. ஒரு பேட்டரி வண்டி வாங்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித சர்வீஸும் கிடையாது. இப்போ பெட்ரோல் வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கிளச்சு, கியர் பாக்ஸு, ஆயில் மாற்றணும், ஃபில்டர் மாற்றணும், ஏகப்பட்ட காம்போனன்ட்ஸ் இருக்குது. இதில் அப்படி கிடையாது. ஒரு பேட்டரி, அதுக்கு ஒரு கண்ட்ரோலர், ஒரு மோட்ரு, ஒரு 3 வீலு, இவ்வளோ தான். பிரேக் ஷூலாம் தேயாது? அது ஓட பிரேக் ஷூ தேயும். அது வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் பிரேக் ஷூ தேயாது. ஓகே. அதான் நம்ம அதை மாற்றணும்னா எங்கே போய் மாற்றணும்னா நம்ம மெக்கானிக்கிட்டே மாற்றலாமா இல்லை உங்ககிட்ட தான் வரணும்? நார்மல் மெக்கானிக்கிட்டே, நீங்கள் ரோடு மெக்கானிக்கிட்டே மாற்றிக்கலாம். இல்லை நார்மலாக 2 வீலர் எலக்ட்ரிக் 2 வீலர் ஷோரூம் எங்கே இருந்தாலும் அவங்கள்ட்ட இந்த வண்டியை கொடுத்தீங்கன்னா மாற்றி கொடுப்பாங்க. அது இல்லை அவங்க ஏரியாவில் பக்கத்தில் யாருமே இல்லை எங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து நாங்கள் பிரேக் ஷூ மாற்றி கொடுத்துருவோம். சரி ஓகே. இவ்வளோ வசதிகள் கொண்ட இந்த வண்டியோட விலை எவ்வளோ? விலை பார்த்தீங்கன்னா 1,40,000 இன்னைக்கு விலை. ஆன் ரோடா இல்லை வந்து ஷோரூம் ப்ரைஸா? ஆன் ரோடு. ஆன் ரோடு. ஏன் இவ்வளோ விலைன்னு கேட்குறீங்கன்னா, இந்த 1,40,000 நாங்கள் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம்னா ஜிபிஆர்எஸ் கொடுக்குறோம். ஜிபிஆர்எஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வெஹிக்கிள் வந்து எங்கே இருக்குது, இப்போ உங்கள் வீட்டு வாசல் நிப்பாட்டுறீங்க, வண்டி யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா காணாமல் போனால் கூட உங்கள் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் ட்ராக் பண்ணிக்கலாம், இதில் மொபைலில் லாக் பண்ணிக்கலாம், மொபைல்லே ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அதில் ஜிபிஆர்எஸ்ல கொடுத்துட்றோம். இன்னும் என்னென்ன வசதிகள் இல்லை? என்னென்ன வேறு என்ன வசதினா, பேட்டரி ஏதாவது ஃபால்ட்டாக இருக்குன்னா கூட அதில் ஜிபிஆர்எஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். அது கம்ப்ளைண்ட் ஏதாவது பேட்டரியோட இதுனாலும் பிஎம்எஸ் ஃபால்ட் என்ன இருக்குன்ற ஜிபிஎஸ்ல ட்ராக்கிங் மெசேஜஸ் காட்டிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வண்டியை வந்து ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் அடிச்சு இல்லை என்ன ஆப்ஷன் இருக்குன்றதை நீங்கள் காட்டிடுங்க. அதே மாதிரி இதில் வேறு ஏதாவது வெர்ஷன் இருக்கா? இதில் ஒரு வெர்ஷன்லாம் கிடையாதுங்க. இது கலர் பார்த்தீங்கன்னா ஒரே வெர்ஷன் தான். 4 கலர் மட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே. என்னென்ன கலர் இருக்கு? ரெட்டு, பிளாக்கு, கிரே கலர், சில்வர் கலர், 4 கலர் மட்டும் இருக்குது. மற்றபடி இந்த வண்டி ஒரே மாடல் தான். ஆமாம். பேட்டரி அதிகம் கம்மி அதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரே. சரி ஓகே. இப்போ இந்த வண்டியை ஃபுல் ரிவ்யூ நம்ம வினோத் பண்ணி காட்டுவார், நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்ன்றதை நம்ம சொல்லிடுறாங்க. வண்டி ஃபஸ்ட்டு ஏறி உட்காடுறோம். ஏறி உட்காந்ததுக்கப்புறம் சாவி ஆன் பண்ணுறோம். சாவி ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேயில் வந்து லைட் எரியும். எவ்வளோ பேட்டரி இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு போகும்ன்றதை எல்லாமே இந்த மானிட்டரில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயில், ஃப்ரண்ட் பிரேக் ஆயில், இது ரிவர்ஸ் பிரேக் ஆயில். 3 வீலும் டிஸ்க் வீல்னால இந்த ஆயில் நம்ம கொடுத்துருக்குறோம்.
இது பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிரேக்கு. இப்போ ஒரு ஸ்லோப்பில் வந்து இறக்கத்தில் நீங்கள் வண்டி நிப்பாட்டுறீங்க அப்படிங்கும்போது நம்ம கீழே இறங்கினதுக்கப்புறம் இந்த பிரேக்கை அப்ளை பண்ணி இந்த பார்க்கிங் லிவரை லாக் பண்ணிட்டோம்னா வண்டி வந்து மூவ் ஆகாது. 2 பக்கமும் 2 வீலுக்கும் இந்த இது கொடுத்துருக்கோம். இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸு. இது பிரேக் ஆயிலுங்க, ஃப்ரண்ட்டு நம்ம பிரேக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆயில். இது வந்து குறையும் போது நம்ம மாற்றிக்கலாம். இது வந்து பெருசாலாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் எப்போ சர்வீஸ் ஏதாவது ஜென்ரல் செக்கப்பு கொண்டு வரும்போது நாங்கள் அந்த பிரேக் ஆயில் அப்ளை பண்ணி கொடுத்துருவோம், உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி ரிவர்ஸ் பிரேக் ஆயிலுக்கு நம்ம இது கொடுத்துட்றோம். இது வண்டி எடுத்தோன்னே எப்படி மூவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒரு டி மோடு, ரிவர்ஸ் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் நாம்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம சாவி ஆன் பண்ணதுக்கப்புறம் டி மோடில் வச்சுட்டு வண்டி வண்டி பிரேக் ரிலீஸ் பண்ணிங்கன்னா பார்க்கிங் பிரேக் ரிலீஸ் ஆயிரும். அப்போ ஆக்சிடென்ட் கொடுத்தோம்னா வண்டி மூவ் ஆகும். இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ உட்காந்து வண்டி இறங்கி தள்ளணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்கும் இருக்கும். நம்ம இறங்கி வண்டி ரிவர்ஸ்லாம் எடுக்கணும்னு தள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. வண்டி ரிவர்ஸ் பட்டன் போட்டோம்னா வண்டி ஆக்சிடென்ட் கொடுத்தோம்னா வண்டி ரிவர்ஸ் எடுக்கும். இப்போ நம்ம ஸ்பீடு போகும்போது ஃபஸ்ட்டு எப்படி போகிறது கேட்டாங்கன்னா, எவ்வளோ ஸ்பீடு போகணும்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். அதுக்கு வந்து இங்கே 1, 2, 3ன்ட்டு ஒரு பட்டன் நம்ம கொடுத்துருக்குறோம். இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு 3 மோடு ஆப்ஷன் நாபு கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபிங்கரில் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் கியரில் எவ்வளோ ஃபஸ்ட்டு மோடில் போட்டிங்கன்னா 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். அடுத்த செகண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 15லேருந்து 25 அது வரைக்கும் போகும். தேர்ட் பட்டன் அமைச்சிங்கன்னா 30 to 45 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் நம்ம போய்க்கலாம். இங்கே ரைட் இண்டிகேட்டர், இது லெஃப்ட் இண்டிகேட்டர் இருக்குது. கீழே வந்து ஹாரன் பட்டன் இருக்குது, இதுவும் கொடுத்துருக்கலாம். எல்இடி லாம்பு உங்களுக்கு வந்து ஹாலஜன் பல்ப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிம் பிரேக்கு, டிம் பண்ணி ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக டிம் பண்ணி போகலாம். இன்னும் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லக்கேஜ் ஸ்பேஸ் தான். இந்த லக்கேஜ் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்கு கொடுத்துருக்குறோன்னா, இப்போ லேடிஸ் வண்டி வாங்குறாங்க. ஒரு லேடிஸ் வண்டி யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஹேண்ட்பேக்கு, பர்ஸு வச்சுக்கிறதுக்கு, ப்ரொஃபஷனலாக வச்சுக்கிறதுக்காக இங்கே ஒரு லாக்கு கொடுத்து இது சேஃப்டி கொடுத்துக்கலாம். இதில் வந்து பேகு, ஏதாவது திங்ஸு, ஏதாவது அவங்கள மணி பர்ஸு, பேகு, செல்ஃபோன்ஸு, இது மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் வச்சோம்னா ஊக்கு இந்த மறுபடியும் ஏதாவது போட்டோம்னா கால் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல நாங்கள் ப்ரொஃபஷன் கொடுக்கல. ஏன் இங்கே கொடுத்துருக்கோன்னு கேட்டால், இது வந்து தனியாக இருக்கிறதுனால ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே திருப்பும் போது அவங்க ஏறும்போது பார்த்திங்கன்னா இடையில ஏதாவது மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறத நாங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்குறோம். ஒரு ஹேண்டிகேப் கஸ்டமர் இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க, இது மாதிரி உங்கள் வண்டியில் எனக்கு சௌகரியமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக என்ன பண்ணுறோம், வர முடியாதவங்கனால நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கே போயிட்டு அவங்கள ஏறி உட்கார வச்சு காமிச்சிருக்கிறோம். அவங்க சாட்டிஸ்ஃபைடும் ஆகுறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இந்த வண்டி வாங்குகிறோம், இதில் வந்து எனக்கு ஒருத்தருக்கு வந்து கை ரைட் சைடு வராமல் இருக்கும், ஒருத்தருக்கு லெஃப்ட் சைடு வராமல் இருக்கலாம், ஒருத்தருக்கு ரைட் கால் வராமல் இருக்கலாம், பிரேக் எங்கே இருக்குது, பிடிக்கலாமா, நம்ம ஓட்டலாமான்னு கூட அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு தான் நாங்கள் அவங்க வீட்டுக்கே எடுத்துகிட்டு போய் அவங்கள உட்கார வச்சு காமிச்சு அவங்கள டிரைவ் பண்ண சொல்லி நாங்கள் நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபைடுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம். அது மாதிரி நிறைய விருப்பப்பட்டு நிறைய ஹேண்டிகேப் கஸ்டமரும் வாங்கியிருக்காங்க. சில பேர் வந்து உடம்பு ரொம்ப குண்டாக இருக்கும், அவங்களுக்கும் சந்தேகம் வரும், இந்த சீட்டு வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணலாமா, பின்னாடி நவுத்தலாமா, எனக்கு எடுக்குமான்னு. அப்படி ஒரு சந்தேகம் யாருக்கும் வேண்டாம். குண்டாக இருக்கவங்க சரி, ஒல்லியாக இருக்கவங்க இருந்தாலும், ஹைட்டாக இருக்கவங்க, குட்டையாக இருக்கவங்களுக்கு எல்லாருமே ஈஸியாக இந்த வண்டியில் ஏறி உட்காந்து நம்ம ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா உட்காந்து ஃப்ரீயாக நம்ம உட்காந்து போகலாம். நல்லா ஃப்ரீயாக எனக்கு கம்ஃபர்ட் இருக்குது. நானே ஹைட்டு, நானே குண்டாக இருக்கிறேன். இப்போ நான் உட்காந்து உங்கள் முன்னாடி தான் உட்காந்து ஏந்திருக்கிறேன். நல்லா ஃப்ரீயாக இருந்திருக்கலாம், ஃப்ரீயாக இறங்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக ஏறி உட்காரலாம். அதுக்கு தான் உங்களுக்காக தான் இந்த டெமோவை நாங்கள் உங்களுக்கு காமிட்டுறதுக்காக தான் நான் இது பண்ணுறேன். அது மாதிரி உங்களுடைய சந்தேகம் எது இருந்தாலும் எங்கள்கிட்ட கேளுங்க, ஃபோன் பண்ணுங்கள், என்னோடய நம்பர் கீழே கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஏறுறதுக்கு, இப்போ இங்கே வண்டியில் எப்படி பின்னாடி உள்ளவங்க எப்படி ஏறுவாங்கன்னு உங்களுக்கு அந்த சந்தேகம் வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரியர் வீலுக்கு டோர் கொடுத்துருக்கோம். இந்த டோரை வந்து ப்ரெஸ் பண்ணணும். இங்கே ஒரு லிவர் கொடுத்துருக்கோம். இந்த நாபை வந்து மேலே பிடிச்சி இது தூக்கலாம், இன்னும் பட்டு எடுக்கலாம். இல்லை தாழ முடியாதுன்னா அவ்வளோதான், லாக் ஆகிக்கும். திறக்கணும்னா இங்கே வந்து திறந்துக்கலாம். திறந்துட்டு இப்படி நல்லா ஏறி உட்காரலாம். அழகாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்காந்துட்டு டோரை நல்லா சாத்திக்கலாம், நல்ல ஜம்முன்னு நல்லா ஃப்ரீயாக உட்காரலாம். இந்த இது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ், நல்ல லெக் ரூம் வந்து நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்லா கால் முட்டி இடிக்காது, நல்லா காலை நீட்டி விட்டு நல்லா சௌகரியமாக நல்லா ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம், இறங்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி எதாவது லக்கேஜ் வைக்கிறோம்னா இந்த சீட்டை நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு
திரும்பி நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நல்ல ஸ்டோரேஜ் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அழகாக ஏறி உட்காரலாம். இந்த வண்டியில் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வந்து ரிமோட் கீ கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம சாவியை வந்து இங்கே இருக்க லாக்கு, இந்த லாக்கில் வந்து நம்ம ஆன் பண்ணுறது அவ்வளவுதான். லாக் பண்ணிட்டோம்னா ஆக்சிடென்ட் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம ரிமோட்டில் நீங்கள் இப்போ சப்போஸ் சாவி எடுத்துகிட்டு மறந்துட்டேன் அப்படின்னாக்கா, ரிமோட் கையில் இருந்தால் கூட இந்த ரிமோட்டை வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆன் பண்ணுறது, இது ஆஃப் பண்ணுறது, இது ஓப்பன் பண்ணுறது, லாக் பண்ணிக்கலாம். நீங்கள் சாவி எடுத்துகிட்டா கூட இந்த ரிமோட்டில் நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். வண்டி இன்ச்சு யாரும் எடுக்க முடியாது. சப்போஸ் இதை வண்டியை நீங்கள் அன்லாக் பண்ணிவிட்டு கீ இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியாமல் கையை இங்கே பட்டு ஆக்சிடென்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த பிரேக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கணும். இது முக்கியமான ஒரு விஷயம் பேட்டரி வண்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதில் வந்து பேட்டரி மோட்டர் சவுண்டு எந்த நாய்ஸும் இருக்காது. வண்டி ஆனில் இருக்க ஆஃபில் இருக்க கூட நம்ம கீயை செக் பண்ணிட்டு தான் நம்ம பார்க்க முடியும். அதனால தான் நம்ம கீயை எப்படியும் சேஃப்டிக்காக கீயை வெளியில் எடுத்து பேசுகிறதா இருந்தால் வண்டியில் ஏறி உட்காரக்கு முன்னாடி பேசுகிறதா இருந்தால் சாவி எடுத்து கையில் வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கணும். சப்போஸ் நம்ம தவறுதலாக சாவி இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்சிடென்ட் பேசிகிட்டே இருக்கும்போது உங்கள்கிட்ட நண்பர்கிட்ட நான் ஆக்சிடென்ட்டை கொடுத்துட்டு போயிட்டோம்னா சப்போஸ் தடுமாறு வண்டி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா சாவி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு கூட நம்ம வேணும்னா நம்ம கீயை வந்து ரிமோட்டில் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் ஆன் பண்ணோம்னா வண்டி இங்கே லாக் ஆகி நின்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம வேணும்னா ஆன் பண்ணிவிட்டு வண்டியை மூவ் பண்ணி போகலாம். நம்ம இப்போ பார்த்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பேர் சூப்பர் எக்ஸல் 0000. இந்த வெஹிக்கிள் பற்றி இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஷோரூம் வந்து கோயம்பேட்டில் தான் புதுசாக திறந்துருக்காங்க. இதோட காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேன். அதே டைம் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. முடிஞ்சால் நேரடியாக நீங்கள் இந்த ஷோரூமுக்கே நேரடியாக விசிட் பண்ணி நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.